சூர மீன் எப்படி கழுவி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சூர மீனை சைடில் இருக்கிற எல்லா முள்ளையும் வெட்டி எடுத்துடணும். எந்த ஒரு மீன் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து சைடு முள்ளை தான் வெட்டி எடுக்கணும். ஏன்னா கையில் இருந்து நமக்கு குத்தி டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால் கவனமாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கழுத்து பக்கத்தில் இந்த மாதிரி பட்டையாட்டு செதில் கொஞ்சம் அப்பி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதை சுரண்டி எடுக்காமல் இந்த மாதிரி கத்தி வச்சு மேலால் அறுத்து எடுத்தாச்சுல அப்படி பாலை மாதிரி கலண்டே வந்துடும். வேறு எங்கேயுமே இந்த மீனில் செதில் இருக்காது. சரியா? இதுக்கப்புறம் கழுத்தில் ஒரு வெட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குடல் அதிகமாக இருக்கும். இந்த மீன் வந்து வாங்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் வெட்டும்போது கொஞ்சம் ஐஸ் மீன் தான், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இது வந்து நெய் மீன் சூறை தான். இன்னொரு சூறை உண்டு பார்த்துக்கோங்க. அது வந்து குழம்பு வைக்கும்போது ஒரு சில மீன் வந்து ஊறல் எடுக்கும் நாக்குக்கு. இந்த மீன் அப்படி செய்யாது. இது வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் உலஞ்ச மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் குழம்புல போட்டோன்னே இந்த மீன் வந்து எப்படின்னா தேறிடும் பார்த்துடுங்க. அப்படி துண்டாட்டு அழகாக உடையாமல் வந்துடும் இந்த மீனை பொறுத்த வரைக்கும். இப்போ குடல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக கழுவி எடுத்தாச்சா? பார்த்தீங்களா, பீஸ் நல்லா இருக்குது. தலையில் பார்த்தீங்கன்னா இந்த பூங்கொத்து பெருசாக இருக்கும். இந்த சூறை மீனுக்கு பூங்கொத்து போட்டால் நல்லாவே இருக்காது. எந்த ஒரு மீனுக்கும் தலையில் இருக்கக்கூடிய பூங்கொத்து நாங்கள் எடுக்க மாட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பக்கத்தில் இந்த இடத்துலையும் கொஞ்சம் செதில் வந்து அப்பி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை அப்படியே உரிச்சி எடுத்தோம்னா அந்த தோல் அப்படியே செட்டாக கலண்டு வந்துடும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சூறை மீன் கழுவுறது ரொம்ப ஈஸி. துண்டு போட்டாச்சு, கழுத்தை வெட்டியாச்சு. செவில் பக்கத்தில் சைடில் வெட்டிட்டு வாய் மூக்கையும் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இதை சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிட்டா அடிப்பொலியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ துண்டு இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய துண்டுகள் இருக்குது. இவ்வளோ மீனும் பார்த்தீங்கன்னா 300 ரூபா பார்த்துக்கோங்க. விலைக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி